ஹாய் கைஸ், வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு அவங்க அத்தையும் குண்டடி வாங்கியிருப்பாங்க. இதை கவனிக்கிற நம்ம ஹீரோட கார்ட்ஸுமே ஹீரோவை அங்கேருந்து ஏற்றிட்டு போயிடுறாங்க. அவங்க அத்தையை பார்க்க ட்ரை பண்ணியுமே அவங்க காரில் ஏற்றி ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோட அத்தையை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் அவங்க பையனும் தான் அவங்க கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்குமே பயமாக தான் இருக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த ஹீரோவும் அவங்க தம்பி மேலே செம்மையாக கோவப்படுறாரு. இதை கவனிக்கிற அவங்க அப்பாவுமே இப்போ அவன் மேலே என்ன தப்பு கண்டுட்ட, அவன் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோவும் உங்களால் ஒரு பொண்ணு வாழ்க்கையே நாசமாக போக இருந்துச்சு, எங்கள் அத்தை என்னால் முன்னோடிப்பட்டிருக்காங்க, அவங்க நிலைமை கூட என்னன்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் கூட உங்களுக்கு அதனால் குற்ற உணர்ச்சியே இல்லையான்னு ஹீரோ கேட்க, எனக்கு எதுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கட்டும், அவங்க பண்ணது தானே இப்போ திரும்பி பண்ணியிருக்கோம், ரெண்டும் ஒன்றும் கிடையாது. அத்தையை கூட்டிகிட்டு போனாலும் அவர் அவங்களை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் இவன் அப்படியா, அவளை லவ் பண்ணுன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து குடும்பத்து முன்னாடி அசிங்கப்படுத்தி இப்போ அவங்க நிலைமை கூட என்னன்னு தெரியல, அத்தை குண்டடி பட்டிருக்காங்க, அந்த பொண்ணு என்ன ஆக போறான்னு கூட தெரியல, இது எல்லாத்துக்கும் காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்று மறந்துட்டு பேசுகிற, உங்கள் தாத்தா சாவுக்கு காரணமே அந்த குடும்பம் தான், அதை மறந்துடாத. என்னதான் இருந்தாலும் அவங்களும் நம்மள மாதிரி மரியாதையாக வாழ்கிற குடும்பம் தான், நமக்கு இருக்கிற எல்லாமே அவங்களுக்கும் இருக்க செய்யும், அதே அவங்களுக்கு புரியலன்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஆமாம் அப்படியே உங்கள் அம்மா மாதிரி இருக்கிறடா, அவள் ரத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நான் சின்ன வயசில் இருக்கும்போதே என்னை வெளியூருக்கு அனுப்பிட்டீங்க, இது எதுவும் தெரியக்கூடாதுன்னு என்னை அனுப்பிட்டீங்க, ஆனால் இப்போ ஒன்றும் நான் விவரம் தெரியாதவன் இல்லை, எங்கள் அம்மாவுக்குன்னு நான் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட. பட் நம்ம ஹீரோட அப்பாவோ, அவன் இது வரைக்கும் பண்ணதில் எனக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அவன் பண்ணது கரெக்டு தான், நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோயின் வீட்டில் கல்யாணத்துக்கு ஆக்கின சாப்பாடுலாம் மீந்து போயிடுச்சு, இதை என்ன பண்ணட்டும் மேடம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்க, வில்லியும் அது யாராவது இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு போட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படி அவங்க பேசிட்டு வரும்போது ஹீரோயினுமே, அதுக்கு என்னாச்சு, அவங்க ஓகே தானே அப்படின்னு கேட்குறா. எப்படி மனசாட்சியே இல்லாமல் இப்போல்லாம் உன்னால கேள்வி கேட்க முடியுது, அதுக்கு காரணமே நீ தானே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், காதலிச்சா உனக்கு கண்டு தெரியாதா, உன் குடும்பமான மரியாதை எதை பற்றியும் யோசிக்காம அவங்க கூட போயிடுவியா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்கு. ஏன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போயிருக்க மாட்டீங்களா அப்படின்னு இவங்க கேட்டுடுறா. அதனால தானே இங்கேயும் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இவளுக்கா செம்மையாக கடுப்பாயிடுது. அதோட விடாமல் இவ வேற அத்தை எதுக்கு சுட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் என்ன அவளை கொலை பண்ணணும் இன்டென்ஷனல் சுட்டேன், நான் நம்ம எதிரி குடும்பத்தை சொல்லணும் தான் சுட்டேன், அவள் நடுவில் வந்துட்டா, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, இதை பற்றி வெளியில் பேசினேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன், வாயை முடிட்டு பெருமில் கடை அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கேருந்து அவங்க அனுப்பி விட்டுடுறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பாவும் அவளை கொல்லணும்னு துப்பாக்கியோட வந்துட்டு இருக்காரு. இதை பார்க்குற ஒய்ஃபுமே, எங்க பூ மாதிரி பார்த்து வளர்த்து பொண்ணுங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இதை சத்தத்தை கேட்டு அந்த பக்கம் ஒரு தாத்தாவும், என்னடா காரியம் பண்ற, போ முதல்ல கோவத்தை கட்டுப்படுத்து அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட அப்பாவை கூல் பண்ணி ரூமுக்கு அனுப்புறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோனோட அப்பாவுக்கு மனசு கேட்குற மாதிரி தெரியல, ஏதோ தாத்தா பேசினதுனால தான் சமாதானம் ஆகி அங்கே போன மாதிரி தெரியுது. கட் பண்ணா இவங்க நம்ம ஹீரோயின் சிஸ்டர் பலருக்கு ஃப்ரெண்டு கிடையாது. அவங்களும் போய் இப்படி ஒரு தப்பான முடிவை எப்படி நீ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, நான் தெரிஞ்சு பண்ணல அப்படின்ட்டு ஹீரோனை அவங்களை கட்டி பிடிச்சி அழறாங்க. நான் அவன் என்னை உண்மையை நேசிக்கிறான்னு நினச்சதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அவனை எத்தனை நாளாக உனக்கு தெரியும் அப்படின்னு இவன் கேட்குறா. நான் வெளிநாட்டில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது தான் அவனை மீட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் எதிர்ச்சியாக தான் மீட் பண்ணோம், அதே மாதிரி 2-3 தடவை கோயின்சிடென்ட்டாக மீட் பண்ண தான் நினச்சேன், அப்புறம் தான் எங்களுக்குள்ளே பேசி லவ் வந்துச்சு, ஆனால் அவன் எதிரி குடும்பம்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, தெரியும், அப்படி இருந்தும் எப்படி நீ அவனை நம்பின அப்படின்னு கேட்குறா. என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் மற்ற இருக்காங்கல்ல, எதிரி குடும்பம் தெரிஞ்சும் லவ் பண்ணி தானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ சந்தோஷமாக தானே இருக்காங்க, அப்படி தான் நான் நினச்சேன், இருந்தாலும் யாருக்கு எட்டவே இல்லை பார்த்தியா, என்னதான் டாக்டருக்கு படித்தாலும் மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணியால. இங்கே பார், அதெல்லாம் யோசிக்காத, உன் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்க, ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் மறந்துடுவாங்க, நீ ஃபீல் பண்ணாத, ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு தங்கச்சி அங்கேருந்து போயிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோனோட அப்பா கார்டனில் நின்றுட்டு இருக்காரு. அப்படி நிற்கும் போது கீழே 2 கார்ட்ஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க, ஏதோ சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்க்குற இவருக்கும் நம்மளை பற்றி தான் ஏதோ பேசி சிரிச்சுட்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வர இதை அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாரு, தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது கூட தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அவங்க அப்பாவுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி இவங்க பேசிகிட்ருக்க அந்த இடத்துக்கு வில்லியும் வராங்க. வந்த வில்லியுமே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, மாப்பிள்ளை வீட்டில் அந்த பையன் இருக்கான்ல, அவன் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்களோ, தற்கொலை பண்ண வேண்டியது அந்த பொண்ணு தானே, நீ எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்க, இல்லை என்னதான் இருந்தாலும் அசிங்கம் எனக்கும் தானே அப்படின்ற மாதிரி அந்த பையன் தற்கொலை பண்ண ட்ரை பண்ணானா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுக்காக நம்ம வீட்டு பொண்ணை நம்மளே கொலை பண்ண முடியுமா, நான் அப்படி சொல்ல வரல, ஜஸ்ட் நடந்தது உங்ககிட்ட சொல்கிறேன்னா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க.
இந்த பக்கம் ஹீரோயினா ரூமில் படுத்து ஒன்றும் அப்பாரி வச்சிட்ருக்கா. அந்த இடத்துக்கு அவளோட அப்பாவும் வராரு. அவரை பார்த்த உடனே காலில் வந்து மன்னிப்பு கேட்குறா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்கள் அன்பு பாசம் இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, பெரிய பாவம் பண்ணிட்டேன், எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடுங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கா. அப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு பொண்ணு பக்கத்தில் ஒரு விஷ பாட்டில் கிடக்கிறத. அதை எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறாரு. இதை பார்க்குற பொண்ணுமே எங்கள் அப்பா தான் அதை குடிக்க போகிறாரோன்னு பயந்து, தயவு செஞ்சு இந்த தப்பான முடிவை மட்டும் எடுத்துடாதீங்கப்பா, நான் கூட அந்த விஷத்தை குடிக்கிறேன், ஆனால் நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல அப்போ குடின்ற மாதிரி விஷ பாட்டில் பொண்ணு பக்கமாக நீட்டிட்டு இருக்காரு. இதை பார்க்குற பொண்ணுமே புரிஞ்சுக்கிறா. ஓ அப்போ கொடுக்க வந்ததே நமக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிக்கவும் செய்கிறா. அப்போ தான் காட்டுறாங்க அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்து பொண்ணை பொத்தி பொத்தி ரொம்ப அன்பான அப்பாவை தான் வளர்த்துருக்காரு. ஆனால் இந்த சுச்சுவேஷனால் பொண்ணை கொள்கிற அளவுக்கு வந்துட்டாரு. நம்ம ஹீரோனுக்கு அது நல்லாவே புரியுது. அதை வாங்கி குடிச்சவளால் ஒரு இடத்துல நிற்கவே முடியல. அங்கேருந்து தொப்புன்னு சரிஞ்சு கீழே விழுந்துடுறா. அவங்க அப்பா பொண்ணை திடிக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயின் வாயிலேருந்து நுர வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இப்போ தான் நம்ம தாத்தா ஒரு பேப்பரை கிழிச்சிருப்பார் இல்லையா, 2 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை, அதுக்கான ரீசனை காட்டுறாங்க. அந்த பீரியட்லேயே 2 பேரும் சம்மதியாக இருந்திருக்காங்க, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க போல இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சொத்து தகர்னால தான் இப்போ வரைக்கும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரோட தாத்தா சொத்துக்கெல்லாம் உரிய குடும்பம் நம்ம ஹீரோட ஃபேமிலி தான் போல இருக்கு. பட் நம்ம ஹீரோட ஃபேமிலி கிட்டேருந்து நம்ம ஹீரோயின் ஃபேமிலி சொத்து கேட்டிருக்காங்க. அந்த தாத்தாவுமே கொடுக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப்பை காரணமாக வச்சு இப்படி சொத்து கேட்கறதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அப்படி சண்டை போட்டு தான் பிரிஞ்சிருப்பாங்க போல இருக்கு. இப்போ இருக்க அந்த சண்டை மூண்டுட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து பூச்சி சாகுற மாதிரி அவங்க அம்மா கனவு கண்டிருக்காங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது தான் அது கனவுன்னே அவங்களுக்கு தெரியுது. ஐயோன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அவங்க புருஷன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நடந்ததெல்லாம் நம்ம மாற்ற முடியாது, ஆனால் இந்த ஊரை விட்டு போயிடலாம், நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழலாங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என் பொண்ணு ஊரோட இருக்கணும்ல அப்படின்னு இவர் சொல்ல இப்போ தான் உங்களுக்கு புரியுது புருஷன் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொண்ணோட ரூமுக்கு ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா தெரியுது பொண்ணு விஷம் குடிச்சு விழுந்து கிடக்குறா. அவங்க சத்தம் போட்டு அலறாங்க. இந்த சத்தம் கீழே இருக்க தாத்தாக்கு அந்த அத்தைக்கு எல்லாருக்குமே கேட்குது. அவங்க அப்பா முதற்கொண்டு எல்லாரும் அதே இடத்துல அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. என்னடா இது எவனுமே நங்குற மாதிரி தெரியல அப்படின்னு தான் இருக்கு. தாத்தா தான் கொஞ்சம் பயப்பட செய்கிறாரு. அப்பனா நம்ம ஹீரோயினியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்த கேட்ட நம்ம அத்தையோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவரு அண்ணன் இப்படி பண்ணுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் நினச்சி பார்க்கல, இதோ இதான் அவங்க பொண்டாட்டி படுத்து கிடக்குறாங்களே அதே மாதிரி அவர் பொண்ணு இங்கே படுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவர் பையன் சொல்லிட்டு இருக்கான். அவர்லாம் அதை செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பக்கம் டாக்டர் வராரு. வந்தவருமே நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், அவங்க அதிகமாக பாய்சன் சாப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், வயிற்றை க்ளீன் பண்ணியாச்சு, இருந்தாலும் நீங்கள் ஒரு சிக்னேச்சர் போட வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் எது நடந்தாலும் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுக்கு இதை கேட்டுட்டு இன்னும் அழுகையாக வருது. நம்ம ஹீரோயின் நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது போல இருக்குது. அதை டாக்டர் சொல்லிவிட்டு அவங்கள செக் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல. கண்ணை மூடினாலே அவங்க அத்தை தான் ஞாபகம் வராங்க. அவங்க பேசின ஒரு வார்த்தையும் ஒரு மண்ணுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. மனுஷனால் அங்கே நிம்மதியாக இருக்கவே முடியல. அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு போல். ஸோ உடனே வீட்டை விட்டு கிளம்புறாரு. டிரைவர் கார்ட்ஸ்லாம் அவர் கூட வராங்க. நான் தனியாக போய்க்கிறேன், என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் தான் போகிறேன், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹீரோவை தனியாக விட்டுடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினையும் சரி ஹீரோட அத்தையும் சரி ஒரே வார்டை தான் படுக்க வச்சுருக்காங்க போல இருக்குது. அந்த பக்கம் ஒரு ஹீரோக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, என்னாச்சா ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோக்கு தெரியாது ஹீரோனே இங்கே இருக்கிற விஷயம். அவங்க அத்தை தான் இங்கே இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்கள பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்து பார்த்துட்ருக்கான். அப்படி பார்க்கும்போது தான் இதை பார்க்குற அவங்க அத்தையோட ஹஸ்பண்டும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னால் தான் இவ்வளோ பிரச்சனையே, அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டிக்கு நான் இருக்கேன், உங்கள் குடும்பமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்க்குற ஹீரோவும், எங்கள் அத்தைக்கு நான் இருக்கேன், லவ் பண்ணி தானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இதே என் பொண்டாட்டிக்கு இப்படி நடந்திருந்தா என் பொண்டாட்டியை கொண்டவனை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன், அவனை கொண்டு இருப்பேன், நீங்கள் அவங்கள உண்மையாக லவ் பண்ண மட்டும் சொல்லிக்காதீங்க, நீங்கள் அவங்கள உண்மையாக லவ் பண்ணவும் கிடையாது, சந்தோஷமாக பெருசாக வச்சுக்கிட்ட மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட. இதை பார்க்குறவருக்கா செம்மையாக காண்டாகுது. மரியாதையாக இங்கே எழுத போயிடு, உன்னால் தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்க்குற ஹீரோனோட அம்மாவும், அவன் மேலே என்ன தப்பு இருக்குது, அவனால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு நல்லதாக பண்ணியிருக்கான், எந்த தப்பு தானாவும் நடக்காம நம்ம பொண்ணை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கான், ஆனால் அவன் பத்திரமா கூட்டிகிட்டு வந்த பொண்ணு நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், இதுக்கெல்லாம் காரணம் அவன் கிடையாது, ஆமாம் இதுக்கு காரணம் தான் கிடையாது, உங்கள் குடும்பம் தான்,
நீங்கள் எல்லாம் தான் இதுக்கு காரணம், உங்களால தான் அவள் இந்த நிலமையில இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்போ தான் நமக்கு ஹீரோக்கும் தெரிய வருது ஹீரோனையும் இந்த இடத்துல அட்மிட் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் என்னன்னு அவனுக்கு முழுசாக தெரிஞ்ச மாதிரி தெரியல. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டாக்டருமே வராரு. வந்த டாக்டர் முதல்ல ஹீரோ தான் கவனிக்கிறாரு. நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் எங்கள் அத்தையை பக்கம் வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், குடும்ப நம்பரை தவிர வேறு யாருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடாது, என் பொண்ணு பற்றின டீட்டெயில்ஸ் உனக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லிவிட, அவருமே சாரி தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. இவனுக்கா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. எங்கள் அத்தைக்காக நான் இருக்கிறேன்னு சொன்னோன்னே அவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட பார்க்க விடாமல் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அழுதுட்டே தான் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் வரான். இதோட நமக்கு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே. ஓகே, டாடா, பை பாய்.